Hi, hello viewers. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மா vlog 74. நான் உங்கள் மணி சுப்பராம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாகர்கோயிலேருந்து மருந்து கோட்டைக்கு ரைடு போகலான்னு கிளம்பியிருக்கோம். யாழிமானிங்க ரைடு போகலான்னு கிளம்பியிருக்கோம். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேறு இடத்துலேருந்து வர்றனால எல்லோரும் ஒன்றாவே சென்ட்ரு பாயிண்டான பார்வதிபுரம் பிரிட்ஜுக்கு மேலே மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம பார்வதிபுரம் பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோம். இது பார்த்தோம்னா நாகர்கோயில் டு திருவனந்தபுரம் ஸ்டேட் ஹைவேல இருக்கிற ரெண்டு பிரிட்ஜில் இது ஒரு பிரிட்ஜு நம்ம நாகர்கோயில் பார்வதிபுரத்தில் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம மார்த்தாண்டத்தில் இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸில் கெட்டின பிரிட்ஜு தான் இது. இந்த பிரிட்ஜு கெட்டினதுக்கப்புறம் தான் திருவனந்தபுரம் டு நாகர்கோயில் இல்லை நாகர்கோயில் டு திருவனந்தபுரம் டிராஃபிக் வந்து அதிகமாகவே கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் பீக் ஹவர்ஸில் இங்கே நாகர்கோயிலில் பார்வதிபுரத்துலேயும் மார்த்தாண்டத்துலேயும் நிறைய டிராஃபிக் ஆகும். அதை குறைக்கிறதுக்கு வேண்டி இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. கெட்டினனால எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட்டப் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க நமக்கு முன்னாலே. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ஒரு 7 பேராக சேர்ந்து ரைடு போகிறோம். பார்த்தோம்னா அதில் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயா, அதுக்கப்புறம் நம்மளோட ஆரி, ஒரு டியூக் 200, இன்னொரு டியூக் 200, அப்புறம் ஒரு NS 200, அப்புறம் இன்னொரு ஹிமாலயா, மொத்தம் 7 வண்டியாக ஒரு V3 ஒரு 7 வண்டியாக போகிறோம். அதே மாதிரி நம்ம இந்த பார்வதிபுரம் பாலம் பார்த்தோம்னா, இந்த பாலத்துக்கு மேலே நம்ம நிற்கும் போது இந்த பாலத்தில் ஏதாவது ஹெவி வெஹிக்கிள் போச்சுன்னா இது வந்து ஒரு ஹேங்கிங் இரும்பு பாலம். அதனால இதில் இருக்கிற ஜாயிண்டில் வந்து ஹெவி லோடில் வண்டி போகும்போது அந்த பாலம் வந்து லைட்டாக ஷேக் ஆகும். நம்ம நின்னோன்னா அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நம்ம நாகர்கோயிலேருந்து மருந்துக்கோட்டை போகிற டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். டாப் ஹில்ஸ் அது போகிற வழின்னு பார்த்தோம்னா நாகர்கோயிலேருந்து திருவனந்தபுரம் போகிற ஸ்டேட் ஹைவேல பார்வதிபுரம், அங்கேருந்து சுங்காங்கடை, அதிலேருந்து வில்லுக்குறிக்கு அடுத்தது குமாரகோவில் வரும். குமாரகோவில் போகிற வழியில் ஹைவேலேருந்து ரைட் கட் பண்ணோன்னா, ஸ்டேட் ஹைவேலேருந்து ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா அங்கேருந்து நூர் இஸ்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. நூர் இஸ்லாமில் ஆர்ட்ஸ் காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது. அதில் ஆர்ட்ஸ் காலேஜ் போகிற வழியில் லெஃப்ட் சைட் கட் பண்ணி நம்ம நேராக போனோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒத்தையடி பாதை மாதிரி வரும். இந்த இடத்துல ஏதாவது எய்த்தால் வந்து பெரிய காரோ இல்லை ஹெவி வெஹிக்கிளோ வந்தால் நமக்கு சைடு கொடுக்க முடியாது. இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு வந்து சூப்பரான பிளேஸு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாகவே நம்ம தனியாக போகிறத தவிர்க்கணும். ஏன்னா இந்த ரோடு பார்த்தோம்னா ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா ரெண்டு சைடுமே நம்ம வந்து ரைட் சைடு போகிற வழியில் சரிஞ்சிட்டோன்னா நேராக ஒரு 10 அடி 20 அடிக்கு கீழே தான் நம்ம லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்கான பிளேஸ். மேலே ஃபுல்லாகவே ரப்பர் எஸ்டேட் தான். இங்கேருந்து வியூ பார்த்தோன்னா நம்ம யாழிமானிங்கே போகிறனால நமக்கு ஒன்றுமே ரொம்ப இருட்டாக தெரியுது. ஆனால் மேலே போய் பார்த்தோம்னா வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே போகும்போது நம்ம வந்து ப்ராப்பர் ரைடிங் ஜாக்கெட்டும் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான இடம். அப்படி கீழே விழுந்தாலுமே லைட்டாக சரிஞ்சாலும் வண்டி சரிஞ்சாலும், ஏன்னா நமக்கே வண்டி ஒரு 4 வாட்டி ஸ்லிப் ஆகிடுச்சு இதில். அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க்கான இடம். ப்ராப்பரான ஹெல்மெட், ப்ராப்பரான ரைடிங் ஜாக்கெட், அதுக்கப்புறம் ப்ராப்பரான டீமோடு வந்தால் தான் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இங்கே போக முடியும். யாருமே தனியாக வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன் ரோடு ஃபுல்லாகவே. அதே மாதிரி ஆஃப் ரோடிங் இங்கு விருப்பப்படுறவங்க இந்த இடத்துக்கு ஸ்குவாடோட வரலாம். ஏன்னா இங்கே யாழிமானிங் இந்த நேரம் வந்தோன்னா ஆஃப் ரோடிங்க்கு இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா இயற்கையை ரசிச்சுட்டே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வண்டி கொண்டு வரும்போது V3 அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வண்டியெலாம் இங்கே ரொம்ப ஸ்டக் ஆகும். நமக்கு போக முடியாது. ஏன்னா ஏற்றிடலாம், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டி பாடி தட்டும். அதுக்கப்புறம் ஏன்னா V3யில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, ரோடும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா பாறைக்கு மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்குது. வரவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகலாம். ரிஸ்க் எடுக்காமல் சேஃப்டியாக வாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ஏற்றமும் இறக்கமும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பென்ஸு எல்லாமே இருக்குது. நம்ம கொஞ்சம் கீழே பார்த்துட்டே ஓட்டினா கூட ரோடு மிஸ் ஆயிடுவோம். நிறைய எஸ்டேட் இருக்கிறனால ஒவ்வொரு இடமும் மாறி மாறி போகும். எல்லாருமே சேர்ந்து போகணும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டே இங்கே ஒருத்தங்க நம்ம பின்னாலே வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு காணும் ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாலே வழி மாறி போயிட்டாங்க. அதே மாதிரி பாருங்கள், இப்போ நம்ம V3 வந்து இதுக்கு மேலே ஏற்றுறோம்.
எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏற்ற வேண்டியதாக இருக்குது. ஒத்தையிலலாம் வந்தால் நம்ம கண்டிப்பாக ஏற்றிக்கிட முடியாது, பாறையும் அவ்வளோ வழுக்கும். வீல் பார்த்திங்கன்னா ரோல் ஆகிட்டே தான் இருக்கும், சிங்கிளாகவே ஏற்ற கஷ்டம். இந்த மாதிரி V3 அந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிற எல்லா வண்டிக்கும், ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிற எல்லா வண்டிக்கும் காமனாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் V3யில் வந்தனால நாங்கள் கரெக்டாக நாங்கள் சொல்கிறோம், ஏன்னா V3 ஏற்ற நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் V3 லவர்ஸ் யாருமே தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம், உங்கள் வண்டிக்கு சேஃப்டிக்கு தான் நம்ம சொல்கிறது. ஏன்னா வேறு எல்லா வண்டியும் கூட கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது, ரிஸ்க் எடுத்துனாலும் ஏற்றிக்கிடுவோம். ஆனால் V3 வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதனால் ரொம்ப வண்டி வந்து வீலெல்லாம் ரொம்ப ரோல் ஆகிட்டே இருந்துச்சு. மேக்ஸிமம் ஹிமாலயா ஆரி எல்லாமே நமக்கு அழகாக மேலே வந்துடும். இது பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ், இங்கே குளிக்கிறதுக்கு ரொம்ப செமையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்குலாம் வரும்போது நம்ம சேஃப்டியை நம்ம தான் என்ஷூர் பண்ணிக்கணும். வரவங்க வந்து சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக போங்க. ஆஃப் ரோடிங் வந்து இது சூப்பரான இடம். இப்போ பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும், ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்கும் ரோடு. அதே மாதிரி இங்கே நீர்வீழ்ச்சி ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வரவங்க வந்து டீமோட வந்து அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மேலே பார்த்தோன்னா நமக்கு ஃபோட்டோ ஷூட், இந்த இடம் மெயினாக பார்த்தோன்னா ஆஃப் ரோடிங்க்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் இந்த இடம் சூப்பராக இருக்கும். மேலே ஃபுல்லாகவே எஸ்டேட் தான், ரப்பர் எஸ்டேட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து நம்ம செல்ஃபோன் டவர் பார்த்தோன்னா நம்ம மொபைல் வந்து கேரளா டவருக்கு தான் எடுக்கும், தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த இடம். ஆனாலும் இது வந்து நமக்கு கேரளா டவர் தான் மேலே எடுக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸு. அதுவும் ஏர்லி மார்னிங்கே வரணும். இங்கே பார்த்தோன்னா ஃபாகு அதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். நம்ம பேக்கில் வந்து நிறைய ஃபோட்டோ வீடியோ கிளிப்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம டாப் ஹில்ஸ் வந்தாச்சு, மருந்து கோட்டைக்கு. கீழே கஷ்டப்பட்டு ஏறி வந்த களைப்பில் வந்து எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். வண்டி எல்லாமே இந்த இடத்துல விட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பாறை விளிம்புலலாம் இருக்கிறது சேஃப்டியாக இருங்க. பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது, ஃபாக் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம டீமோட வந்தனால தான் இங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்து எடுத்து இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே இருந்து மேலே வந்த இடம் இதுதான். இங்கே உள்ள வியூ ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான பிளேஸ். இதான் அந்த எண்டு, பாறையோட எண்டு. பைக்கெல்லாம் ஏற்றி விட்டு எடுத்துருக்கோம். ரிஸ்க்கு தான், நம்ம சேஃப்டியை நம்ம என்ஷூர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். என்ன பண்ணாலும் நம்ம சேஃப்டியாக பண்ணணும். இது நம்ம ரைடர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி பைக்கை விட்டு கொலாபரேஷன் மாதிரி எடுத்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இது மேலே நின்று பார்க்கும்போது நம்ம முழு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பாதி இடம் நாகர்கோயில்லாம் அவ்வளோ தெளிவாக தெரியும். மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா கீழே அவ்வளோ ஆழமாக இருக்கும். டைம் லேப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாகெல்லாம் எவ்வளோ அழகாக நம்ம கிட்டோடி போகுதுன்னு அந்த சைடு. இது நம்ம ஏர்லி மார்னிங் இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி வரும்போது ஃபாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாள் போயிருந்தாங்க. அன்றைக்கி வந்து நல்ல ஃபாகெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அதனால் நம்ம அன்னைக்கு எடுக்க வேண்டியது அன்னைக்கு நம்ம வரல. இன்றைக்கி வந்து ஃபாக் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கே நாங்கள் ஏர்லி மார்னிங்கே தான் வந்தோம். 5 o'clock 4:30க்கெலாம் நாகர்கோயிலேருந்து கிளம்பிட்டோம். அதேமாதிரி நீங்கள் வரதா இருந்தாலும் சேஃப்டியாக வாங்க. நம்ம பாதுகாப்பாக நம்ம தான் என்ஷூர் பண்ணணும் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ ஏர்லி மார்னிங் சீக்கிரம் வரோமோ அப்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபாகு. வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபாக் எப்படி நம்ம முன்னால் ஓடி போகுது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற ஹில்ஸ் எல்லாமே நாங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு ஃபாகில். இது வந்து ஃபோட்டோ ஷூட்டிங்க்கும் ஆஃப் ரோடிங்க்கும் ஒரு சூப்பரான பிளேஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கிற கொடைக்கானல் மாதிரி இருக்கும். நம்ம இதை விட்டுட்டு இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் நம்ம ரைடு போகிறோம், லாங்கு கொடைக்கானல் ஊட்டின்னு. நம்ம ஊர்லேயே இதோட சூப்பரான பிளேஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மார்னிங் டைமில் இது அவ்வளோ சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் நாகர்கோவில். இதான் வியூவர்ஸ் இன்னையோட நம்ம மருந்து கோட்டை vlog. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரவங்க சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக போங்க. ப்ராப்பர் ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெக்ஸ்மா vlog 74 ஷைனிங் ஆஃப். நான் உங்கள் மணி சுப்பராம். தேங்க்யூ.